அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். கும்பராசி அன்பு நேயர்களுக்கு புதன் பகவான் ஆட்சி நிலையில் சூரியனும் சுக்கிரனும் இணைவுனால் ஏற்படக்கூடிய உங்களுடைய ராசிக்கு நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நாம் பார்க்க போகிறோம். முதலாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. இது வரைக்கும் தொடர்ந்து இணைந்து ஆதரவு கொடுத்துட்டு இருந்த உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. கும்பராசி அப்படின்னா கும்பத்துக்கு அதிபதி சனி பகவான். சனி பகவான்னா நேர்மைக்கு கட்டுப்பட்டவங்க, பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க. ஒருத்தர் ஒரு உதவி செஞ்சிட்டாங்கன்னா காலத்துக்கு மறக்காமல் அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நல்ல உள்ளம் படைத்தவங்க தாங்க கும்பராசி நேயர்கள். ஆனால் இருந்தாலும் ஜென்மத்தில் சனி, கடந்த காலம் 2ஆம் இடத்தில் ராகு, எல்லாமே ரொம்ப சிரமமான காலகட்டங்கள் எல்லாமே நீங்கள் அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறீங்க. இருந்தாலும் இந்த புதன் பகவான், சூரிய பகவான், அதே மாதிரி சுக்கிர பகவான், இந்த 3 கிரக இணைவு உங்களுடைய ராசிக்கு பஞ்சமாதிபதி ஸ்தானத்திலேயே, அப்படின்னா புதன் பஞ்சமாதிபதி ஸ்தானத்துக்கு புதன் பகவான் தான் ஆட்சி. அந்த ஆட்சி பகவானே ஆட்சி அதிகார பலத்தில் உட்காரும்போது சொல்லணுங்களா, உண்மையிலேயே நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு, பட்ட ஒரு மன வேதனைக்கும், நட்டப்பட்ட அப்படின்னா பண விரயம், பொருள் விரயம், மன உளைச்சல், அடுத்தவங்களால் ஏற்பட்ட ஒரு நஷ்டங்கள், அதாவது துரோகம், குறிப்பாக சொல்லப்போனால் யாரை நீங்கள் அதிகமாக நம்புனீங்களோ, யாரை அதிகமாக நேசிச்சிங்களோ அவங்களால மன கஷ்டங்கள் கண்டிப்பாக நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. அவங்களுக்கு முன்னால் வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு சாதகமான யோகமாக இந்த ஜூன் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு ஒரு நல்ல யோகம்ங்கிறது அமையப்போகுதுங்க. ஏன்னா பஞ்சமாதிபதி ஸ்தானம் 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணியாதிபதி, புத்திரஸ்தானாதிபதி. அது மட்டும் கிடையாது, நம்ம குல தெய்வத்தோடைய அனுகிரகங்கள் இருக்கக்கூடியது அந்த பஞ்சமாதிபதி ஸ்தானம் தாங்க. அந்த இடத்துல அந்த புதன் ஆட்சியோடு உட்கார்ந்து உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதியான கலஸ்தர ஸ்தானாதிபதி ஆகிய சூரிய பகவான், ஆத்மகாரகன், தந்தைக்காரகன் சொல்லக்கூடிய அதிகாரமிக்க கிரக அமைப்பு, அந்த 7ஆம் அதிபதி உங்களுக்கு 5ஆம் இடத்துல உட்கார்றது பெரும் பாக்கியங்க. உண்மையிலேயே சொல்ல போனோம்னா அதோடு சேர்ந்து சுக்கிர பகவான், சுக்கிரன் தாங்க ஒருத்தருக்கு உண்மையிலேயே சுகத்தை கொடுக்கக்கூடியவர் தான் சுக்கிர பகவான். அது மட்டும் கிடையாது, ஒரு வீடு, ஒரு வண்டி வாகனம், அதாவது நல்ல ஒரு பெண்ணுக்கு ஒரு கணவன், ஒரு ஆணுக்கு நல்ல ஒரு மனைவி, ஒரு சுகம், அது சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு லக்ஸரியான ஒரு வாழ்க்கை அமைய வைக்கிறதே இந்த சுக்கிர பகவான் தாங்க. ஆனால் உங்களுக்கு 4ஆம் சுகஸ்தானாதிபதி உங்களுக்கு அந்த 5ஆம் இடத்தில் உட்காரும் போதுங்க கண்டிப்பாக கடந்த காலத்தில் கணவன் மனைவிக்குள்ளே இருந்த சிக்கல், கணவன் மனைவிக்குள்ளே இருந்த ஒரு பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலமாக அமையும். அதே நேரத்தில் பொருளாதாரத்தில் நஷ்டங்களை சந்தித்து வேலையினால் பிரச்சனைகள், அதாவது அடுத்தவங்கள் செய்த தவறுக்கு தான் ஒரு குற்றவாளிங்கிற ஒரு நிலை, அப்படின்னா அந்த பழி நம்ம மேலே பட்டு அதை பங்கப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக அடுத்தவங்களுக்கு முன்னால் நான் செய்யலை, நான் நிரபராதி, நான் அருமையான உண்மையாக இருந்ததுங்கிறது மற்றவங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமையக்கூடிய இந்த கிரக பயிற்சிகள் உங்களுக்கு வளமான வாழ்க்கை மட்டும் கிடையாதுங்க, செல்வாக்கையும் கொடுக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய இந்த கிரக பயிற்சி தாங்க இந்த சூரியனும் புதனும் சுக்கிரனும் பயிற்சி. ஆக மொத்தத்தில் இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு செல்வாக்கு மட்டும் கிடையாது, ஒரு சாதகமான வாய்ப்புகள் அமையுங்க. சிலருக்கு திருமணம் ஆச்சுங்க, ரொம்ப நாள் ஆகி போச்சுங்க, குழந்தை பாக்கியம் இல்லைங்க, புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலை. ஆனால் அப்படியேப்பட்டவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். புத்திர பாக்கியம் கிடைச்சும் குழந்தை பாக்கியம் இருந்தும் அவங்களுக்கு தேவையானது எல்லாமே செஞ்சு அந்த குழந்தைங்க தன் பேச்சு இப்போ கேட்க மாட்டேங்கிறாங்க, படுத்துறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை கெட்டு போகுமான்ட்டு இன்னைக்கு நம்ம முயற்சிகள் எடுக்கிறோம். ஆனால் அவங்களுடைய செயல்பாடுகள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, மாதிரி இல்லை. அவங்களுக்கு ஒரு திருமணம் பண்ணி வைக்கணும்,
வாழ்க்கை சிறக்கணும் அப்படின்னு முயற்சிகள் எடுக்கிறோம், முயற்சிகள் பலன் அளிக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு சிலருக்கு கண்டிப்பாக அது ஒரு மன வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த வாரிசுகளுக்கு ஒரு வளமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி அவங்கள ஒரு நல்ல ஒழுக்கம், நல்ல ஒரு செல்வந்தராக வாழ வைக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக பெற்றவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இந்த கிரக பயிற்சிகள் கும்பராசினியர்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க. சரிங்களா? அதே நேரத்தில் உங்களுக்கு ஆரம்ப காலத்தில் ஒரு நல்லதே சொன்னாலும் கெட்டதுன்னு வரும், உண்மையே பேசினாலும் அது தப்பாக போகும், நாம் எடுக்கிற முயற்சி அடுத்தவங்களுக்கு சாதகமாக போகுது, தனக்கு பாதகமாக போகுது, இந்த மாதிரி இருக்குது. அதே நேரத்தில் சொந்த பந்தங்கள் எல்லாமே நெருங்கி ஒற்றுமையாக இருந்து அவங்களுக்கு எல்லாமே நீங்கள் உதவிகள் பண்ணியிருப்பீங்க, சில வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்துருப்பீங்க. மூணாவது மனுஷனாக இருந்தால் கூட சட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மற்ற பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பஞ்சாயத்து பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நீங்கள் போய் நின்று தீர்த்து வச்சுருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தா நம்மளுடைய பேச்சுக்கு பலம் இருந்தாலும் அந்த பேச்சினால சில காரியங்கள் சாதிக்க முடிய மாட்டேங்குது, தள்ளி தள்ளி போகுது, அந்த வாய்ப்புகள் நெருங்கி வருது, அந்த வாய்ப்புகள் நாம் தேடி போகும்போது அது விட்டு விலகி போகுதுங்க. இந்த மாதிரி எல்லாமே இப்போ கும்பராசி நேயர்களுக்கு சில தடைகள் ஏற்பட்டு இருக்குதுங்க. அந்த தடைகள் நிவர்த்தி ஆகக்கூடிய பயிற்சி தான் இந்த 3 கிரக இணைவுகள். பஞ்சமாதிபதி ஸ்தானத்தில் புதன் இருக்கிறதுனால சட்ட சிக்கல்கள், பூர்வீக சொத்து இருக்குதுங்க, அது பாகப்பிரவனை பண்ண முடியல, நம்மளுடைய சொத்துல பிரச்சனை இருக்குதுங்க, அடுத்தும் வழக்கு போட்டுட்டான், நம்மளுடைய சொத்தை அடுத்தும் அபகரிச்சுட்டான், அதனால் வழக்கு நடந்துட்டு இருக்குது, ரொம்ப நாளாக நடந்துட்டு இருக்குதுங்க, முடிவுக்கு வரல அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்புகள். அதுவும் அங்கும் பங்காளிகளால், சொந்த பந்தத்தினால எதிர்ப்புகள் அதிகமாக இருக்குது, அதனால் நான் பூர்வீகத்துக்கு போக முடியல, என்னுடைய வீட்டில் நான் இருந்து நிம்மதியாக இருக்க முடியல, சில தேவையில்லாத சில பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னா அந்த பூர்வீக பிரச்சனைகள் கண்டிப்பாக வம்சாவளி பிரச்சனைகள் தீரும். சிலருக்கு குலதெய்வ வழிபாடுகள் பண்ண முடியல, குலதெய்வ கோயிலுக்கு போக முடியலைங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக போக முடியும். குலதெய்வ கோயிலுக்கு போங்க, பொங்க வைங்க, மனசார வணங்கி தெய்வ வழிபாடுகள் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுடைய குல விருத்தி மட்டும் இல்லை, குடும்ப வாழ்க்கையும் நல்லா இருக்கும், மன வாழ்க்கையும் சிறக்கும். திருமண தடைகள் இருந்தாலும் திருமண தடைகள் நீங்கும். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பணவரவு, வீட்டுக்கு தேவையான நல்ல விஷயங்கள் எதுவுமே பண்ண முடியல, ஒரு வீடு கட்டலாமான்னு கட்டினா பாதியில் நின்று போச்சுங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வீடு கட்டுற புதிய மறுபடியும் அந்த வேலை தொடங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமையும். ஒரு இடம் வாங்கியிருக்கிறோங்க, அந்த இடம் விற்க முடியல, அது விற்றுட்டு புதுசாக ஒன்று வாங்கலாம் நினைக்கிறோம் அப்படிங்கிறவங்களுக்கு ஆனால் கண்டிப்பாக ஒரு புதிய மாற்றங்கள் பண்ணலாம். ஒன்று விரயம் பண்ணி கிரயம் பண்ணுறது, புதுசாக வீடு கட்டுறது, இல்லை ஒரு இடம் வாங்கலான்னு முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கிறேன், சரியான ஒரு இடம் அமைய மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கு புதிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக ஒரு கிரயம் பண்ண வேண்டிய சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாக அமையுங்க. சிலருக்கு கடன் பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்குது, இந்த பிரச்சனை முடிஞ்சாலே போதுங்க நான் நல்லா இருப்பேன் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கடன் பிரச்சனைகள், லோன் சிக்கல்கள், டாக்குமெண்ட்னால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சொத்துகளால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக கும்பராசி நேயர்களுக்கு இது ஒரு சாதகமான காலகட்டமாக இருக்கிறதுனால கடினமான முயற்சிகள் எடுங்க. கண்டிப்பாக பிரச்சனைகள் தீர்ந்து நான் அருமையாக இருக்கிறேன் அப்படிங்கிற வாய்ப்பு உங்களால் ஏற்படுத்த முடியும். கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும், உங்களால் சாதகமாக பயன்படுத்த முடியும். யாரால் நம்ம பாதிக்கப்பட்டோமோ அவங்களுக்கு முன்னால் வாழ்ந்து காட்ட வேண்டிய ஒரு சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க. கல்வி படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கல்வினால வாய்ப்புகள், நல்ல ஒரு படிப்பு படிக்கக்கூடிய ஒரு கல்லூரி அமையும். நான் இந்த மார்க்குக்கு இந்த கல்லூரி கிடைக்குமா, இது சாதகமாக முடியுமா, என்ன படிப்பு படிக்கலாம், இந்த மாதிரி நான் நினச்ச ஆசைப்பட்ட படிப்பு படிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறவங்களுக்கு கும்பராசினியர்களுக்கு நீங்கள் நினச்ச படிப்பு மட்டும் இல்லை, நீங்கள் நினச்ச கல்லூரியே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையுங்க. ஆனால் ஆக மொத்தத்தில் உங்களுக்கு இந்த புதன் அறிவுக்காரகன், வித்தைக்காரகன், ஞானக்காரகன் சொல்லக்கூடிய 5ஆம் ஸ்தானாதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால நம்ம கடந்த காலத்தில் அவமானங்களும் துன்பங்களும் சிரமங்களும் இழப்புகளும் சந்தித்து இருக்கக்கூடிய கும்பராசி நேயர்களுக்கு மற்றவங்களுக்கு முன்னால் வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் ஒரு வாய்ப்பும்
அமையக்கூடிய நிலை இருப்பதனால முயற்சிகள் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குதுங்க. அதே மாதிரி ஆரோக்கியத்தில் பிரச்சனை, அதாவது ஆரோக்கியம் சரியில்லாமல் இருக்குதுங்க, மாதம் கண்டா விரைய செலவு, மாத்திரை செலவு, ஹாஸ்பிட்டல் இங்கே போகிறோம் அங்கே போகிறோம், தீர மாட்டேங்குது, என்ன இதுன்னே தெரிய மாட்டேங்குதுங்க. அதாவது மாத்திரை தான் மாற்றி கொடுக்குறாங்களே தவிர ஆனால் அந்த மாற்றம்ங்கிறது கிடைக்க மாட்டேங்குதுங்க அப்படின்னு சிலருக்கு மன வருத்தங்கள் இருக்கத்தான் செய்யுதுங்க. ஆனால் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ஒரு மருத்துவம், புதிய ஒரு மருத்துவம் நீங்கள் பார்க்கும்போது, அதுக்குன்னு ஒரு வைத்தியம் பண்ணும்போது, ஐயோ பரவாயில்ல தீர்ந்தது, ஆரோக்கியம் நல்லா இருக்குது, என் உடம்பு ஆரோக்கியம் இருக்குது, இதனால தான் வேலை செய்ய முடியல, ஒன்று போனால் ஒன்று வந்துட்டே இருக்குது, சரியான தூக்கம் இல்லை, மன உளைச்சலாக இருக்குது, படுத்த சிந்தனை தான் ஓடுது, விடிய விடிய யோசிக்கிறேன், விடிஞ்ச பிறகு எதை செய்யலாம் என்ன பண்ணலாம்னு புரிய மாட்டேங்குது, அப்படியே ஏதாவது ஒன்று செய்யலாம் செஞ்சாலும் அதில் பிரச்சனைகள் தான் கொண்டுட்டு போகுது, மறுபடியும் நமக்கு நஷ்டம் தான் வருதுங்க, ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு நினச்சி வருத்தப்படக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 கிரக சேர்ப்பு இணைவுனால் கண்டிப்பாக உங்களுக்கு அதிகார பலம், ஆட்சி பலம், உங்களுக்கு தன்னம்பிக்கை, அதே நேரத்தில் ஒரு வேலையினால் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம், ஒரு வெளிநாடு பிரயாணத்தினால் மேன்மை, இதெல்லாம் அடையக்கூடிய காலமாக இருப்பதனால கடந்த காலம் நம்ம தடைகள் வந்தது உண்மைதான், சிரமங்கள் பட்டது உண்மைதான், இனி வரக்கூடிய காலத்துக்கு தகுந்த வாய்ப்புகள் ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் இந்த ஜூன் மாதம் 29ஆம் தேதி வரைக்குமே சாதகமாக இருக்கிறதுனால முயற்சிகள் எடுங்க, முன்னேற்றம் நிச்சயமாக கும்பராசி நேயர்களுக்கு உண்டு அப்படிங்கிறது உறுதியாக. இது உங்களுக்கு சாதகமான காலம்தாங்க, சரிங்களா? இருந்தாலும் உங்களுக்கு இப்போ நான் சொன்னது எல்லாமே கோச்சார பலன். கோச்சாரங்கிறது உங்களுடைய ராசியை வச்சு சொல்கிறது, உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தில் லக்னம் என்ன தசா புத்தி நடக்குது அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் பார்த்துக்குங்க. நீங்கள் எங்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் மூணையும் தெரியப்படுத்தி முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு எதிர்காலத்துக்கு தேவையான வசதி வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும் அப்படிங்கிற வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.